மக்களே, செம்மையான ஒரு வேலைவாய்ப்போட தான் நான் உங்களை சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா தமிழக அரசு தாங்க. ரீசெண்டாக எல்லா இடத்துலையும் அவங்க சுகாதாரத்துறையிலேருந்து நிறைய ஒரு நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டுட்டே இருக்காங்க மாவட்ட வாரியாக. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது நாமக்கல் மாவட்டத்துக்கான ஒரு வேலை வாய்ப்பு தாங்க. டிஹெச்எஸ் அப்படின்ற சொல்கிறாங்க இல்லையா, மாவட்ட நல்வாங்கு சங்கம் இருக்கு இல்லையா, அவங்க தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பங்கள் 4/8/2025 அவங்கள சேரணும் அப்படின்றது தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. மாலை 5 மணிக்குள்ளே அவங்கள எல்லா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அடையணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னப்பா, எவ்வளோ வேலைக்கு தான் ஆட்களை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் தொடர்ந்து. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் டெய்லி 3 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எங்கெல்லாம் வேலை இருக்குது அப்படின்றது கொண்டு சேர்க்க வேண்டியது என்னோடைய பொறுப்பு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் இந்த வீடியோ பார்த்து செட்டில் ஆக மாட்டாங்களா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தாங்க ஆரம்பித்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆக்ஸிலரி நர்ஸு வேலைக்கு ஃபஸ்ட்டு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்கங்க. 6 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க, சரிங்களா. ஸோ ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஹையர் செகண்டரி 12th முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக ஏஎன்எம் கோர்ஸ் இருக்கு இல்லையா, அதையுமே நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. ஓகேங்களா. வயது 40 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வேலை அப்படின்றது தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி அவங்க கீழே கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ இதுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 14,000 ரூபா அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க இந்த இடத்துல. ஓகேங்களா. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபார்மசிஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்கள வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க, சரிங்களா. இதுக்கும் நீங்கள் +2 முடிச்சிருக்கணும், ஒரு டிப்ளமோ முடிச்சிருந்துருக்கணும் ஃபார்மசியில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில்லையுமே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அப்படின்றதை படிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுவுமே கான்ட்ராக்ட் பேசிஸான வேலை. 15,000 ரூபா மாதந்தோறும் உங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் அப்படின்றத தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு லேப் டெக்னீஷியன் ரோலுக்கு 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. 12th படிச்சிருந்துருக்கணும், மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜிக்கான ஒரு சர்டிஃபிகேட்டும் முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபிசிக் இருக்கணும், நல்ல விஷன் இருக்கணும்ன்றது எதிர்பார்க்குறாங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்ப்பு. 13,000 ரூபா சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா. அடுத்த ஒரு வாய்ப்பு ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே 86 பேரை எடுக்கிறாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, 86 பேரை எடுக்கிறாங்க. 40 வயது கீழே இருக்கணும், 18,000 ரூபா எல்லாத்துக்கும் சம்பளம், கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலை. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, சரிங்களா. அதுக்கு போக அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சப்போர்ட் ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அந்த ஒரு ரோலுக்குமே 3 பேரை எடுக்கிறாங்க. 40 வயசு கம்மியாக இருக்கணும், 8,500 ரூபா சம்பளம் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாகவே குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ரோலு. இதுக்குமே ஒருத்தவங்களே எடுக்கிறாங்க. பேச்சுலர் இல்லை மாஸ்டர் டிகிரி ஆக்குபேஷனல் தெரப்பியில் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கணும், 23,000 ரூபா சம்பளத்தோடு உங்களுக்கு வேலைக்கு ஆட்களை கூப்பிட்றாங்க, சரிங்களா. அடுத்த ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சோஷியல் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு ரோலுக்குமே ஒருத்தவங்கள வேலைக்கு எடுக்கிறாங்க. எம்எஸ்டபிள்யூ முடிச்சிருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. 40 வயசுக்குள்ளே இருக்கணும், 23,800 ரூபா சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா. அடுத்த வாய்ப்பு ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே 40 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலைக்கு 23,000 ரூபா சம்பளத்தோடு உங்களை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க, சரிங்களா மக்களே. இது நாமக்கல் மாவட்டத்தில் டிஹெச்எஸ் வெளியிட்டிருக்க ஒரு அறிவிப்பு. இதோட கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, எல்லா பதவியுமே தற்காலிகமானது, எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் பணிக்கு சேர்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒப்புதல் கடிதமே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதையும் தெளிவாகவே தெரிஞ்சிருந்துருக்காங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு எந்த முகவரிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாவட்ட சுகாதார அலுவலர், நிர்வாக செயலாளர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அலுவலக வளாகம், நாமக்கல் மாவட்டம். தொலைபேசி எண்ணுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். கிளிக் பண்ணிட்டு முழுசாமல் ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. குறிப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பங்கள் நீங்கள் நேர்லையோ இல்லை தபால் மூலியமாகவோ அவங்கள அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க.
நீங்கள் இந்த விண்ணப்ப படிவம் டவுன்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்களா namakal.nic.in என்ற மாவட்ட இணையதள முகவரிக்கு நீங்கள் வந்து அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதோட உங்களுக்கு என்ன இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டேட் ஆஃப் எல்லாமே நகல்ங்க. எப்போயுமே ஒரிஜினல் அனுப்பக்கூடாது. எல்லாமே நகல். ஸோ ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அவங்களுக்கு இதோட அனுப்பிச்சி வைங்க. டேட் ஆஃப் பர்த் இருக்குல்ல, எவிடன்ஸ் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டோ ஹெச்எஸ்சி சர்டிஃபிகேட்டோ அனுப்பிச்சி விடுங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரி ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அதையுமே சேர்த்து அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓட்டர் ஐடி, ஆதார் ஐடி, ரேஷன் ஐடி, ஃபோன் பில்லு, இபி பில் இதில் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு அனுப்பிச்சுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ 4/8/2025 மாலை 5 மணிக்குள்ளே அவங்களுக்கு நீங்கள் நேர்லையோ போகிறீங்க, இல்லைனா தபால் மூலியமாவது அவங்களுக்கு அனுப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்றது நீங்கள் டீட்டெயில்டாக இங்கே கரெக்டாக அந்த போஸ்ட் பேரை வந்து கொடுத்துருங்க. அது போக உங்களுடைய பேர், உங்கள் கணவர் பேர், இல்லைனா உங்கள் அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த் என்ன, எந்த தேதியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்களோட வயது என்ன, கம்யூனிட்டி என்ன படிச்சிருக்கீங்க, எவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸு, உங்களுடைய கரண்ட்டாக நீங்கள் இருக்கிற வீட்டுடைய அட்ரஸ்ஸு, ஆதார் கார்டு நம்பரு, உங்களுடைய ஃபோன் நம்பர், உங்களுடைய இமெயில் அட்ரஸ், இது எல்லாமே இங்கே கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைன் பண்ணி ப்ளேஸும் டேட்டும் மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அனுப்புங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.